ஒன்று தானே அப்படி நான் நினைக்கிறேன். மேப் என்ன காட்டுது? நான் பாப்பா ஒரு நீண்ட பயணம் கழித்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8:30க்கு சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்புறமே ஸ்பாட்டு தேடலான்னு பார்த்தா வெயில் காலத்தில் வந்தனால ஸ்பாட்டு ஒன்றுமே நல்லா இல்லை. ஸோ இங்கேருந்து பார்த்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து போயிட்டுருக்கோம் வியூ பாயிண்ட்டுக்கு. நம்ம டாடி தான் ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ இந்த இதில் வண்டி இறக்கலாம் அப்படின்னு சொன்னான். இல்லை கஷ்டம், நம்ம வண்டிக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அவனை அமைதிப்படுத்தி வைத்திருக்கேன். நம்ம பார்த்தது இதாக இருக்குமா? இல்லை இல்லை, ஒரு லிஸ்ட்டுலாம் பார்க்கன்றீங்க. வரல பார்த்துறேன். கீழே போகுது. ஒரு வழி பாரு, திரும்பி ஆமாம் கீழே போய் இன்னும் 2 கீழே போகுதுரா. ஸோ நாங்கள் இந்த ட்ரெக்கிங்க்கு தான் ஓரலான்னு வந்திருக்கோம். மேலே போகுது. எங்களுக்கு தெரியல எந்த ரூட்டுன்ட்டு. பார்ப்போம். கீழே இது ஃபால்ஸு. என்ன பண்ணலாம்? நீங்கள் தான் சொல்லணும். வண்டியில் போயிருமா? அமைதியாக வா ப்ரோ. சார் இதில் போய் வைப்பேன். அது ஃபஸ்ட்டு அலோடா? திறந்து இருந்தாலும் அலோடு தான். என்ன அந்த வண்டியில் அவ்வளோ தூரம் இருந்தாலும் வாங்கி போடுறான். பாரு, இது வியூ பாயிண்ட் கடைசியாக தான் நினைக்கிறேன். என்னத்த பார்த்த? வழியாக தான் பார்ப்போம். எங்களுக்கு எந்த ரூட்டில் போகிறதுன்னு தெரியாமல் நாங்களே முழிச்சிட்ருக்கோம். கரெக்டில் கேன்சல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தோம். ஆனால் ஜீப்பு தான் வந்து இது பண்ணுவாங்களாம். ஸோ ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. பாதி வண்டியில் அங்கேயே நிற்கிது.
ஜீப்புக்கு பர் ஹெட்டுக்கு 1000 கேட்டாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி ரிட்டன் மேலே போயிட்டுருக்கோம். ரொம்ப நம்ம டாடி எப்படியோ ஏற்றிட்டார் மேலே. மூச்சு வாங்குது, ஏற முடியல. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க் போகலான்னு பார்த்தோம், அது முடியல. சரி ஓகே, அது பக்கத்துலேயே வந்து பூண்டின்ட்டு ஒரு ஏரியாவில் டேம் இருக்குன்ட்டு மேப்பில் பார்த்தோம். அங்கே போனால் அது வந்து ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவும். ஸோ அந்த இடத்துல விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பியும் அப்படியே ரிட்டன் பார்த்துட்டு ஆஃப் ரோடிங்கில் போயிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஒன் டே ட்ரிப்பு இதிலே முடிஞ்சிருச்சு. நாங்கள் ரிட்டன் கொடைக்கானல்லேருந்து நாங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். திருப்பி நாங்கள் ரிட்டன் போனோம். ஸோ கடைசியாக எண்டட் ஆஃப் த ட்ரிப் கடைசியாக சன்ரைஸ் பார்த்து சன்செட்டும் பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு கைஸ்.